ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம அரூர் அவுட்டரில் இருக்கங்க. பார்த்துருப்போம், நம்ம சிவகாசியிலேருந்து பட்டாசு ஓடு ஏற்றிருக்காங்க. எந்த ஊருக்குன்னா ஆந்திராவில் வந்து இச்சாபுரங்கிற ஊருக்கு ஏற்றிட்டுங்க. சேலம் வழியாக வந்து இப்போ அரூர் அவுட்டரில் இருக்கோம். அப்படியே போகலாங்க. ஊத்தங்கரை, திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர், வேலூருங்க, அப்படியே போய் சித்தூர், திருப்பதி அப்படின்ட்டு அப்படியே போகலாம். பார்க்காத ஊர் எல்லாமே பார்க்கலாம். இப்போ அரூர் வந்தாச்சுங்க. இப்போ நம்ம அரூரில் இருந்துங்க அடுத்தது ஊத்தங்கரை, அதுக்கப்புறம் திருப்பத்தூருங்க. திருப்பத்தூரில் தான் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு இப்போ தாங்க ஃபோன் பண்ணேன். கேட்டாங்க அவரை வந்து திருப்பத்தூர் வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், பார்த்துப்போங்க. எல்லாம் அப்படியே வருவாங்க. அவுட் ரோடு இல்லையாம்மா? ஆஹா, உள்ளே தான் போய் போகணுமாங்கப்பா. திருப்பத்தூர் அங்கே வாணிமேட்லேருந்து வரும்போது தான் டிராஃபிக் விட மாட்டாங்களாம்மா. சரி சரி. இப்போ போகும்போது போகலாமாம்மா, கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்னாரு. சரி சரி சரி. ஏன்னாங்க அந்த டிராஃபிக்கில் அடிக்கடி எல்லாம் சண்டை வருமாம்மா, அதனால கொஞ்சம் பார்த்து போங்க, கவனமாக போங்க அப்படின்னாருங்கப்பா. சரி 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 சரி. இந்த எவ்வளோ தூரம் போய் அரூர்லேருந்து நம்ம ஊத்தங்கரை ரோடு கட் பண்ணுவோம்? அரூர்லேருந்து இதாங்க அரூர். ஆமாங்கப்பா, இங்கேருந்து இப்போ ஊத்தங்கரை ரோடு கட் பண்ணோம்ல, அங்கே ஒரு ரோடு பிரிஞ்சுது. இப்போ இப்போ இது நேராக போய் மறுபடியும் அப்படியே நேராக ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த ரோட்டில் போய் ஜாயின் ஆகிருந்தாங்க மறுபடியும். இல்லை மேப் இது பார்க்கட்டாங்கப்பா ஊத்தங்கரைக்கு. இல்லை தேவை தேவை. இங்கேயே போட்டிருக்கு ஊத்தங்கரை 27, திருப்பத்தூர் 60, வேலூர் 120. ஒரே நேர் தானே. நானும் போன வீடியோலேருந்து கேட்டு வரேன், ஒரு டீ கடை எடுத்துங்கன்னு. 2 பேரும் மாற்றி மாற்றி டியூட்டி தான் ஓப்பன் பார்க்குறீங்க, ஆனால் ஒரு டீ கடை நிறுத்த பண்ணிக்கிறீங்களே. முன்னாடி அந்த அவுட்டர் போயிட்டு பாட்டிக்கலாம். ஐயங்கார் பேக்கரி இருந்தால் நிப்பாட்டிக்கும். நிப்பாட்டி இது எனக்கு பார்த்தா கோயில் ஆட்டுருது. எங்கே? லெஃப்டில். அரூர்லேயும் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறவங்க இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு டக்குன்னு இந்த இதை சொல்ல முடியலங்க. இந்த அரூர் வழியாக தான் வரப்போகிறேன் அப்படின்ட்டு. நம்ம வேணால் ரிட்டர்னில் பிளான் பண்ணலாங்க, மீட் பண்ணுற மாதிரி. இப்படி அரூர் நம்ம லோடு ஏற்றிட்டு இதே வழியில் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த வழியில் வரலாம். வாணியம்பாடி, திருப்பத்தூர், ஊத்தங்கரை, அரூர் இந்த ரூட்லேயே நம்ம ரிட்டன் போகும்போது போய்க்கலாங்க. ரோடு ரிட்டன் போகும்போதெல்லாம் டவுன் தான், அதனால் அந்த வழியில் போய்க்கலாம். நேராக ஊத்தங்கரையாங்க. நேராக ஊத்தங்கரை அடுத்துருவோம். ஊத்தங்கரை அப்படியே நேராக மறுபடியும் திருப்பத்தூர் ரோடு. அதுவும் நம்ம வழியில் பார்க்குற டிரைவர் நாங்கள் நிறைய பேர் எல்லாம் அரூர் ஊத்தங்கரை தானேங்கப்பா. ஆமாம் ஆமாம். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, இல்லைன்னா சொந்தக்காரங்க எல்லாம் ஜோடி ஜோடி தான் ஏறுவாங்க. ஆமாம்மா, ஏறுனா ஜோடி ஜோடி தான் ஏறுவாங்க. எல்லாம் அரூர் ஊத்தங்கரை தான். ஆமாம், ஆனால் ஒரு ஒற்றுமையாக ஓடுவாங்கப்பா. ஆமாம்மா, ஓடுவாங்க. ஒரு வண்டியில் ஒரு ஒற்றுமையாக ஓடுவாங்க. ஆமாம், நம்ம ஊர் சைடு மாதிரி ஒரு வண்டி ஓடிட்டு அடுத்த ட்ரிப்புக்கு இன்னொரு வண்டி அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க. ஆமாம் ஆமாம், இது சொன்ன மாதிரி 2 டபுள் ஜோடியாக ஓடுறாங்க. ஆமாங்க, கேட்டாவே நாங்கள் 2 பேரும் ஒரே ஊர், அரூர் இல்லைன்னா ஊத்தங்கரை இதை தான் சொல்லுவாங்க. ஆமாம், திருப்பத்தூர். ஒரு வழியாக மூர்த்தி அண்ணா வந்துட்டுங்க. டீ கல் நிறுத்திட்டாரு. எப்படி அசிமா நிறுத்திட்டீங்கண்ணா? டீ கல்லில் டீ குடிக்காம ஒரு மாதிரி இருக்கு. சாப்பிட்றீங்களா? கேட்குது. சொல்லிட்டீங்களா? 2 டீ சொல்லிட்டீங்களா? சரி சரி, போடுங்க போடுங்க. டீ ரெடி, சாப்பிடுவோம். பாட்டிமா கையால் டீ எதுமா இல்லை, பாட்டிமா கையில் தான் நல்லாயிருக்கும். மணி இப்போ 6 ஆகுதுங்க சாயந்தரம். ஊத்தங்கரை வந்தாச்சு. ஊத்தங்கரை வந்துங்க கிட்டத்தட்ட வருஷக்கணக்கு இருக்கும். பாண்டிச்சேரி போகும்போது இந்த வழியாக வருவோம். மறுபடி இப்போ தாங்க வரோம். ஊத்தங்கரையிலேயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸில் இருக்காங்க. எல்லாத்தையுமே ரிட்டர்ன் வரும்போது மீட் பண்ணிக்கலாம். இன்னும் திருப்பத்தூருக்கு வந்துங்க 30 கிலோமீட்டர் இருக்குங்க. போகிறதுக்குள்ளே இருட்டு கட்டிடுன்னு நினைக்கிறேன். போகிற வழியில் தாங்க ஜவ்வாது மலை, அப்புறம் ஏலகிரி மலையெல்லாம் இருக்குது. அது பகல் டைம் இருந்தால் வியூ சூப்பராக இருக்கும். அண்ணன் இங்கே ராங் சைடில் வராரு. அண்ணே 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 மகாராஷ்டிராவில் வர மாதிரியே தான் வராங்க. மகாராஷ்டிராவில் தான் ஹைவேலே வந்துட்டு இருப்பாங்க ராங் சைடில்.
நானே என்னங்க அந்த ஊத்தங்கரையிலேருந்து வாணிபடி போகிறோம்ல அந்த ரோட்டில் இன்னும் போனது தான் ஃபஸ்ட் டைமு. இதில் ரைட்டில் போனால் பாண்டிச்சேரிங்க, லெஃப்டில் போனால் கிருஷ்ணகிரி. நம்ம வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கை காட்டினாங்க, பார்த்து நம்மள அப்படி ஒரு கை காட்டியாச்சு. எல்லாம் ஸ்கூல் விட்டு வர டைமுங்க, அதனால் கொஞ்சம் நாம் தான் உஷாராக பார்த்து ஹார்ன் அடித்து போய்க்கணும். சூரியன் மறையிற நேரம் வந்துருச்சுங்க. இங்கேயும் வரிசையெல்லாம் கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. எந்த கோயிலுக்குன்னு தெரில. இந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சு திருத்தணி இருக்குங்க. அங்கே போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கையில் காவடியோடு தான் போவாங்க. நிப்பாட்டியாண்ணா? சைடில் போகிறது எல்லாம் ரோட்டில் ஒரு நடந்துட்டு இருக்காங்களேண்ணா, நிறுத்தி கேட்டால் பரவாயில்ல. பார்ப்பேங்க, முடிஞ்சால் எந்த கோயிலுக்குன்னு கேட்டு பார்ப்போம். கையில் குச்சி வச்சு போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு மலை கோயிலுக்கு தான் போவாங்க. வரிசையாக போயிட்டுருக்காங்க. இதோட முன்னாடி போயிட்டுருந்தாங்க, ஃபஸ்ட்டு போயிட்டுருப்பாங்களாட்டிருக்கு. அதுக்கு மேலே அங்கே கண்ணு கட்டின தூரம் வரை யாரையுமே காணோம். இவங்க தாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டுருப்பாங்களாட்டிருக்கு. இந்த பக்கமும் ஃபுல்லாக விவசாயம் தாங்க, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது வர வழியில். முன்னாடி போயிட்டுங்க கண்ணாடியெல்லாம் கழுவணும். இது ரோடு நல்லா இருக்குங்க. அரூர் தாண்டிட்டோம்னாது நம்ம ஃப்ரெண்ட் அப்பி சொன்னார், திருப்பத்தூர்காரருங்க, அரூர் தாண்டிட்டாவே ரோடு சூப்பராக இருக்குங்க. அதேமாதிரியே ரோடு பக்காவாக இருக்குது அரூர் தாண்டதுக்கப்புறம். போகலாம், ரைட். வந்தாச்சுங்க திருப்பத்தூருக்கு. போகலாமாங்கண்ணா? போகலாமாங்க? போகலாம் 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 போகலாம். நீ நேராக ஒரே ரோடுங்க, வாணியம்பாடிக்கு. இது திருப்பத்தூர் வந்துட்டுங்க. ஃபஸ்ட்டு வேலூர் டிஸ்ட்ரிக்டாக தான் இருந்துச்சு. 2019 வந்துட்டுங்க தனி மாவட்டம் பிரிச்சுட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து இது 38வது மாவட்டங்க பிரித்ததில். நம்ம ஃப்ரெண்டு சொன்ன மாதிரியாங்க, அந்த மூர்த்தினா அவுட்ரு போகிற வரைக்கும் கொஞ்சம் பார்த்து உஷாராக போங்க. கொஞ்சம் அப்படியே மெதுவாக போய்க்குங்க. ஏன்னா கரெக்டாக அந்த முக்கியமாக பெரிய பெரிய கடையில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடை வீதி இருக்குல்ல, அதுக்குள்ளேயே தான் மெயின் ரோடு மாதிரி போகுது வாணியம்பாடிக்கு. இந்த திருப்பத்தூருங்க வந்துங்க மொத்தம் 10 வில்லேஜுங்க, 10 ஊர் சேர்ந்தது வந்து தான் திருப்பத்தூர்னு சொல்லி பார்த்தேன். அது ஆதியூர்லேருந்து அப்புறம் கொடியூர்னு நினைக்கிறேங்க. அந்த ஊருக்குள்ளே வந்து மொத்தம் 10 ஊர், அதெல்லாம் சேர்த்து தான் வந்து திருப்பத்தூர் டவுனு. இங்கே ஏதோ கூட்டமாக இருக்குது. நோ என்ட்ரியா? போகலாம் போகலாம் போகலாமாங்கண்ணா? நம்ம ஏலகிரி மலையை வந்து தூரத்துலேருந்து பார்த்தோங்க, அப்படியே தெரிஞ்சது. பக்கத்தில் போகிறதுக்குலாம் நல்லாவே இருட்டு கட்டிடும். எல்லாம் வந்து உள்ளேயே விழுந்துருவாங்களாட்டு, பயமாக இருக்குது. ஆ, சரு சரு சருன்னு வராங்க. கொஞ்சம் ஒரு பெரிய லாரி போகுது, மெதுவாக வருவாங்க. அதெல்லாம் சப்பாப்பா. சிக்னல் போட்டிருக்காங்களா? ஏண்ணே இடம் வந்து சின்ன இடமா இருக்கு.
ஆமாண்ணா லாரி மட்டும் தான் பாஸ் ஆக மாட்டேங்குது. ஒரு 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 வண்டியும் பாஸ் ஆகும். ஏதோ பஜாருக்குள்ளே போயிட்டு அதான் பஜாருக்குள்ளே லாரியில் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் கம்மனை அவுட்டர் ரோடு போட்டு விட்டோம்னா. ஆமாண்ணா இல்லைன்னா நோ என்ட்ரி மாற்றி விட்டணும். நோ என்ட்ரி இதில் இப்போ நோ என்ட்ரியாக போட்டாங்கன்னு வைங்க, இதில் வந்துட்டு வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். வண்டி அங்கங்கே தேங்கிரும். என்ன பண்ணுன்னா அவுட்டரில் ஒரு ரோடு அவ்வளோ முடிஞ்சு வச்சு. ஆமாம். அவுட் ரோடு போட்டால் காரில் போனாலும் சரி, பைக்கு, லாரி எதாக இருந்தாலும் அவுட்டரில் போய் போயிடுவோம்ண்ணா. கண்டிப்பாக அது டிஸ்ட்ரிக்டாக வேறு மாற்றிட்டாங்க. கண்டிப்பாக நீ போக போக டிராஃபிக் அதிகமாகவும் இல்லை நோ என்ட்ரி போட்டு விட்ருவாங்க. அதான் ஃபஸ்ட் டைம் திருப்பத்தூர் வந்துருங்க. இதுக்கு முன்னால் வந்ததே இல்லை. நானும் இது ஃபஸ்ட் டைம். நீங்களே தான் ஃபஸ்ட் டைமா? நானும் ஃபஸ்ட் டைம். இங்கேயே திருப்பத்தூர்லேயே மீன் வாசம் தூக்குதேண்ணா. மீன் நல்லா பொறிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம். ஆர்னு சிட்டி ஆர்னெலாம் அடித்தோம்னா நேர மாட்டாங்க. இந்த ஆர்னு இன்னொரு கை வேணும் டக்குன்னு ஆர்னு அடிச்சு வரதுக்கு. பாப்பாங்க இங்கேயே மீன் இருந்தால் வாங்கலாம், அப்படிலாம் வாணியம்படி போயிடலாம். முக்கியமாக வண்டி நிறுத்துறதுக்கு இடம் தோதா இருக்கணுங்க. சேக்கர்ட் ஆர்ட் காலேஜ். அப்படியே ரைட்டில் போய் மறுபடியும் அப்படியே இந்த லெஃப்டில் போங்கண்ணா. கீழே காரில் போகுது. அதில் மேலே போனால் கிருஷ்ணகிரி ஆட் இருக்குங்க. நம்ம வாணியம்படி வந்து இதுக்குள்ளே தான் போகணும். மூர்த்தினா எங்கேயே இடம் தான் ஓரம் கட்டிடுறா. கண்ணாடிகள்கிட்ட போயிடலாம். ஒன்றுமே தெரில. கிளாஸ் கழுவிட்டு போயிடலாங்க. நம்ம அண்ணன் அவர் சைடு க்ளீன் பண்ணாருன்னா நாம் வந்து நம்ம க்ளீனர் சைடு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஒன்றுமே தெரிலங்க. எல்லாம் வெறும் குப்பையை அடிச்சு கிடக்கா. அதுவும் நைட்டில் வந்துட்டு ஆப்போசிட்டில் பிரைட்டில் வந்தாங்கனாலும் சரி, லைட்டில் டிம்மில் இருந்தாலும் சரிங்க, நமக்கு ஒன்றுமே தெரியாது ரோட்டில். வாணியம்படி வந்தாச்சுங்க. நம்ம வந்து இப்படியே அவுட்டர் ஹைவே ஏறிடுவோங்க. இப்போ மூர்த்தினா நேராக போய் அந்த ரவுண்ட் ஒன்றா இருக்குது பார்த்தீங்களா, அதில் அப்படியே ரைட்டில் போங்கண்ணா. ரைட்டில் வீடுவா? அப்படியே ரைட்டில். இன்னொரு குட் நியூஸுங்க உங்களுக்கு. நான் அந்த ஃபாஸ்டாக் ஸ்கேம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அதில் வந்துட்டு அந்த 290 ரூபா வந்து ராஜஸ்தானில் கட்டான மாதிரி சொல்லியிருப்பேன். அது வந்துட்டு இப்போ தாங்க நமக்கு அமௌண்ட்டு ரிட்டர்ன் ஆகிருக்கு. நான் அப்படியே அந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டுறேன் பாருங்கள். ரைட்டில் அத்தனை லாரி நிற்குதுன்னு தெரியலிங்களே. உள்ளே போகிறது நிற்குமோ இல்லை, வாணியம்படியில் போகிறது நிற்க மாட்டிருக்கனால எத்தனை லாரி இருக்குது ரைட்டில். நாம் போகிறது கரெக்டு தானா? போகலாம் போங்க. நம்ம போகிற வண்டி போகலான்னு தான் சொன்னாங்க. சரி போய் அப்படியே ரைட்டில் திரும்பணும்ண்ணா. நேராக போகக்கூடாது, ஸ்லோவாக போங்க. நான் சொல்கிறேன், 190 மீட்டரில் வந்து அப்படியே ரைட்டில் திரும்பணும். ஆலங்காயம், வேலூர். அந்த கார் போதில்ண்ணா. அதில் அப்படியே ரைட் எடுத்துருங்க. இதில் நேராக போனதாங்க வாணியம்பாடி டவுனு உள்ள. கட்டாயிருல்லண்ணா. இது கட்டாயம்ண்ணே. போகலாம். முன்னாடி போனாங்க ரிலையன்ஸ் பெட்ரோல் பம்ப் இருக்குது, அங்கே டீசல் அடிச்சுக்குவோம். சொல்லியிருப்பேன், ஆந்திராவில் வந்துட்டு 97 ரூபாங்க டீசல் ரேட்டு. இதில் இப்போ நேராக போனால் இது வேலூர், சென்னைண்ணா. சென்னை போகிற பாதை இது? ஆமாம். அப்படியே திரும்பினோம்னா கிருஷ்ணகிரி. அப்படி ரைட்டில் வந்தா? ஆமாம், அப்படியே ரைட்டில் வந்தா. இப்போ போட்டு விடுங்கண்ணா. எல்இடி லைட்டை போட்டு தான் இருக்கா? இல்லை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தான் போடுறீங்களா? இல்லை போட்டு தான் இருந்ததா? இல்லை இப்போ தான் போடுறேன். இப்போ தான் போடுறீங்களா? அது ரொம்ப பவராக இருக்குது. ஆமாம். ஹைவேல போட்டுக்கலாங்க. சிங்கிள் ரோட்டில் நான் எப்பயுமே அதான் சொல்லுவேன். இந்த 80 கிலோமீட்டருக்கு நான் பார்டருக்கு. சரி. நம்ம போகிறது வந்து சித்தூர், திருப்பதி, இப்படி தான் போகிறோம். சித்தூர், திருப்பதியா? ஆமாம். எனக்கு காட்பாடி தாண்டி அந்த பார்டர் வரைக்கும் அப்பாவை நீங்கள் ஓட்டி கொடுத்துட்டீங்கன்னா போதும். நைட்டு அதுக்கு மேலே நான் ஓட்டிக்குவேன். சரி. ஒரு 10 மணி ஆகுங்க. மணி இப்போ 7:45 ஆகுது. பார்டர் போகிறதுக்கு 10-10:30 ஆகும். அப்பாவும் மூர்த்தி அண்ணன் அது வரைக்கும் அப்படியே கொஞ்சம் ஓட்டி கொடுத்தாங்கன்னா
நாம் அதுக்கு மேலே காலைல வரைக்கும் நாயுடுபேட்டை இல்லை நெல்லூர் வரைக்கும் கூட நாம் ஓட்டிக்கலாங்க. ஹைவே வந்தால் தாங்க மனசுக்கே திருப்தியாக இருக்குது. ஏன்னா ஹைவே வந்தால் தான் நமக்கு மனசுக்கே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அப்படியே பார்த்துட்டே போகலாண்ணா. மீன் கட்டுறதா தான் நிறுத்தி மீன் வாங்கிக்கலாம். சரி, நம்ம லெஃப்டே போவா? அப்படியே லெஃப்டே வாங்க. அப்படியே நம்ம முன்னாடி கூட டீசல் அடிப்போம்ல, அது ஏதோ ஒரு பெரிய ஊர் தான். அந்த ஊரில் போய் கூட நம்ம வாங்கிக்கலாம். பள்ளிக்கொண்டாவா அதான் நினைக்கிறேன், அங்கே கூட வாங்கிக்கலாம். ஆம்பூர் வந்தாச்சுங்க. எங்கே பார்த்தாலும் பிரியாணி வாசம் மணக்குது. பிரியாணி போட்டோமா? நம்ம தான் புளிசோறு இருக்கேண்ணா. புளிசோறுக்கு இது வாங்க. மீன் இல்லைன்னா அதான் முட்டைக்கு இது வாங்கிக்குவோம். நான் ரைட்லேயே போயிருங்க, ரைட்டில் போயிருங்கண்ணா. போய் அங்கே போங்க, பார்த்துக்கலாம். கட்டிங் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ரொம்ப இடத்துல இருக்குது, இதில் போக முடியாது. அதாங்க அந்த டீசல் அடிக்க போகிறதுக்கு தான் கட்டிங் இருக்கான்னு பார்த்தோம். பாலை வேலை நடக்குதா? அப்போ அதில் தான் போகுது. அப்போ அதுலேயே போய்க்கலாம் வாங்க. இதை விட்டா ஜியோ வந்துட்டுங்க. பெட்ரோல் பம்ப் வந்துட்டு வேலூரில் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் உள்ளே போகணுங்க. அதாவது நம்ம போகிற மெயின் ரோட்டில் கிடையாது. அதனால் இங்கேயே அடிச்சுட்டு போய்க்கலாம். இந்த 230 மீட்டரில் லெஃப்டில் போட்டிருக்கு ரிலையன்ஸ் பம்பு. ஆமாண்ணா. ஒரு அடையாளமே தெரியலையே. ஸ்டார் ஆம்பூர் பிரியாணி. பெட்ரோல் பம்ப் இருக்கிற அடையாளமே தெரியாம வச்சிருக்கிறாங்க. பங்கு இருக்குண்ணா. நீங்க லெஃப்ட் வாங்க. இருக்கா? இருக்கு. போய் ஃப்ரண்ட் போய் கூட நம்ம ரிவர்ஸ் வந்துக்கலாம். போங்க, கட் ஆகாது. ஒரே டீசல் அடிச்சாச்சுங்க. இங்கே ஆம்பூரில் பாருங்கள், இந்த ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் வந்து எவ்வளோ பெருசு கட்டுறாங்கன்னு. ஸோ வேறு லெவலில் இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் ஸ்டார் பிரியாணி தான். வண்டில் புளிசோரா போச்சுங்க. இல்லைன்னா பிரியாணியாச்சும் டேஸ்ட் பண்ணியிருக்கலாம். ராயவேலூர் வந்தாச்சுங்க. இன்னும் ஒரு 12 கிலோமீட்டருக்கு ஆந்திரா பார்டருக்கு. ஒரு 1/2 கிலோமீட்டர் போய் லெஃப்ட் கட் பண்ணிடுவோங்க. அப்பா தான் ஓட்டிகிட்ருக்காரு. சித்தூர் வரைக்கும் அப்பா ஓட்டினார்னா அப்புறம் அதுக்கு மேலே போய் நம்ம டியூட்டி மாற்றிக்கலாங்க. இப்போ வர அப்படியே லெஃப்ட் வந்துருங்கப்பா. லெஃப்ட்டு போனால் காட்பாடிங்கிற ஊருங்க. அதான் பார்ட்ரு. நமக்கு வந்து கடைசி ஊருங்க, பெரிய ஊர். ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும். போகலாமாங்க. இப்போ முன்னாடி போய் லெஃப்ட் கட் பண்ணணும். போட்டிருக்கு பாருங்க, காட்பாடி திருப்பதி அப்படின்ட்டு. இங்கேயே நேராக திருப்பதி போய் அதில் ஜாயின் ஆகிற மாதிரி தாங்க. ஆமாங்கப்பா. இது ஃபஸ்ட் இந்த ரூட்லலாம் வராதனால இன்னும் குழப்பமாக இருக்குங்கப்பா. மேப் பார்த்து தான் போக வேண்டியதாக இருக்குது. ஆமாம். ரெகுலராக வந்திருந்தா எல்லாம் ரூட்டு தெரியுங்க கரெக்டாக. ஆமாம். பகல் டைமில் வந்தாவே நோ என்ட்ரிங்கிற மாதிரி சொன்னாங்க காட்பாடியில். பகலில் நோ என்ட்ரி தாங்க. அதான் என்னன்னு தெரியல. இப்போ நோ என்ட்ரியா என்னன்னு தெரியல. நோ என்ட்ரி இருக்காது தாங்க.
இந்த ரோட்டில் இருக்காதுங்கப்பா. மெயின் ரூட்டு தானே. இதான் அவ்வளோதான். காட்பாடி இதான் ரைட்டில் பஸ் ஸ்டாண்டாக இருக்குது. காட்பாடி பஸ் ஸ்டாண்டா? அப்படிதான் நினைக்கிறேங்கப்பா. காட்பாடியா வேலூரான்னு தெரியலையே. பெருசாக இருக்குது. வேலூராக இருக்குமாங்கப்பா? வேலூர் தான். எல்லாமே வேலூர் வேலூர்னு தானே போட்டு நிற்கிது பஸ் எல்லாம். ஆமாம் ஆமாம். பஸ் ஸ்டாண்டு பெருசுங்க வேலூர். நீங்களும் இந்த ரூட்டில் அடிக்கடி வந்ததில்லைங்கப்பா? முதல்ல வந்தீங்களா? ஒரே ஒரு தடவை வந்ததுங்க. திருப்பதி போயிட்டு வரும்போது அந்த மீதியெல்லாம் வண்டியில் வரல. ஆ. இனி எங்கே பார்த்தாலும் திருப்பதின்னு போட்டுங்க. வெங்கடாச்சலபதி சாமி ஃபோட்டோ தான் இருக்கும். தமிழ்நாடு ஆர்டி ஆஃபீஸ் வந்துருச்சுங்க. போலீஸ் செக் போஸ்ட்டுங்க. இது ஆர்டி ஆஃபீஸ் இன்னும் முன்னாடி இருக்க மாட்டேங்குது. அங்கே பஸ்ஸு போகுது பாருங்கப்பா, அதுதான் ஆர்டி ஆஃபீஸ். போய் திருப்பதி வெங்கடாசலபதி உண்டியில் போடுற மாதிரி ஒரு 100-200 அப்பா போட்டு வந்துடுவாருங்க ஆர்டி ஆஃபீஸில். இதுவும் இந்த பார்டர்லாம் கொஞ்சம் ஹில்ஸ் தாங்க, கொஞ்சம் மேடு. பகல் டைம் மாதிரி தான் நல்லாயிருக்கும் பார்க்க. இருட்டில் பயங்கரமாக இருக்குது. டீ கடைங்க தான் இன்னொரு 200 மீட்ரு தான் பஸ் நிற்கிது பாருங்கம்மாங்க. இங்கே இல்லைங்கப்பா, தான் அந்த பஸ் நிற்கிது பாருங்கம்மாங்க. அங்கே நிற்கிது பாருங்க, அங்கே போங்கப்பா. அது பார்டர்லேங்க சர்ச் இருக்க மாட்டிருக்கு. ஆந்திராக்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சுங்க. முன்னாடி டீ கடை தான் இருக்குங்கப்பா. நான் ஓட்டுறேன், நீங்கள் படுங்கப்பா. நிறுத்துங்கப்பா, நான் ஓட்டிக்கிறதுங்கம்மா. இதுக்கு மேலே நேராக சித்தூருங்க. திருப்பதி, ரேணிகுண்டா, ஸ்ரீ காளகஸ்தி, நாயுடுபேட்டை. நாயுடுபேட்டைங்கிற ஊர் தாங்க வந்துட்டு நம்ம போகிறோம்ல, போயிட்டு கல்கத்தா டு சென்னை ஹைவே டச் ஆகிற இடம். நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டுங்க சிங்கிள் ரோடு பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு. நல்லா இருந்துச்சு. இங்கே ஆந்திராக்குள்ளே பாருங்கள், நம்ம காலளவுக்கு உள்ளே போக மாட்டேருக்கு, அப்படி இருக்குது குழி. எல்லாம் ரைட்டில் ஏறி ஏறி வராங்க, அவங்க சைடில் குழி இருக்குது அப்படின்ட்டு. நாம் தான் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக போய்க்கணும். சிங்கிள் ரோடு ரொம்ப ஒஸ்ட்டுங்க. ஹைவே நல்லாயிருக்கும் ஆந்திராவில். கர்நாடகாவில் இதே மாதிரி தாங்க, ஹைவே மட்டும் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஹைவே ஏரியாச்சுங்க. இன்னும் 18 கிலோமீட்டர் இருக்குங்க சித்தூர் அவுட்ரு. அந்த பக்கம் போய் மறுபடியும் நம்ம திருப்பதி ரோடு ஏறுறதுக்கு. இதில் ஓரளவுக்கு ரோடு நல்லா போட்டிருக்காங்க, சிமெண்ட் ரோடு. இங்கே பாருங்கள், இந்த சித்தூர்லேருந்துங்க திருப்பதி போகிற வழியில் எல்லாருமே இந்த ட்ரக்லே அப்படின்னு சொல்லிட்டு லாரி தேடுறக்குள்ளங்க. அங்கே தான் நிறைய நிறுத்திருக்காங்க லாரியை. எப்படி சேஃபான்னு தெரிலங்க. டீசலு, அமௌண்ட்டு, செல்ஃபோனு இதுக்கெல்லாம் எப்படி கேரண்டியான்னு தெரில. ஆனால் நிறைய லாரியில் நிறுத்தி படுத்துருக்காங்க. ரோடு இதுக்கு மேலே ஃபுல்லாகவே போகிறதே பார்த்தா 3 வே இல்லைங்க. மணி இப்போ நைட்டு 12:30 ஆகுதுங்க. இப்போ தான் ஒரு பெத்த டோல்கேட்டை கிராஸ் பண்ணி நிறுத்திருக்கோம். இந்த திருப்பதிக்கு 30 கிலோமீட்டர் இருக்குங்க.
அங்கே போயிட்டு பார்ப்போம் அங்கேருந்து மலை தெரியுது அப்படின்ட்டு. வழியில் வந்துட்டுங்க டீ கடை இருக்குது. ஆனால் நம்ம வந்து வண்டியை வந்து ஹைவேல நிறுத்திட்டு தாங்க போகிற மாதிரி இருக்குது. உள்ளே அங்கே சர்வீஸ் ரோட்டில் விட்டு போகிற மாதிரிலாம் கட்டிங்லாம் கிடையாது. அதனால் எங்கேயுமே நிறுத்தலைங்க. ஏக்தம் இங்கேயே வந்தாச்சு டோல்கேட்டு. திருப்பதி மலை வந்து தெரியுதுங்க, ஆனால் அந்தளவுக்கு கிளியராக தெரியல. இப்போ வந்துட்டுங்க அப்பா வந்து சொல்லிட்டு தான் படுத்தார். இங்கே வந்து டோல்கேட் வந்து ஆட்டி இருப்பாங்களாமாங்க. எல்லாத்துக்குமே ஹைட்னா 500 ரூபாயாமா, ஹைட் இல்லைனா 200 இல்லை 300 வாங்குவாங்களாமாங்க. அதனால் ஆட்டி வேணுன்னா எலிப்புடுன்னு சொல்லிட்டு தான் அப்பா படுத்து தூங்கினார். கிட்டத்தட்ட 7 ஆட்டியோ 8 ஆட்டியோ இருப்பாங்களாமாங்க நம்ம இச்சாபுரம் போகிறதுக்குள்ளேயே. அப்பாவோட ஃப்ரெண்டு சொன்னார் கம்பல்சரி இருப்பாங்களாமாங்க, இல்லாமலாம் இருக்கவே மாட்டாங்களாமா. நைட்டு பகல் கம்பல்சரி இருப்பாங்களாமா. இப்போ காளஹஸ்தி வந்தாச்சுங்க. இங்கேருந்து பார்த்தா காளஹஸ்தியில் ஒரு கோயில் ஒன்று ஃபேமஸுங்க. இந்த கோயிலோட கோபுரம் வந்துட்டு அவ்வளோ அழகாக தெரியுது. ஆனால் நம்ம வீடியோவில் கரெக்டாக தெரியுதான்னு தெரிலங்க. நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இதில் ரைட்டில் போனால் சென்னைங்க. நம்ம இப்போ லெஃப்டில் போயிடுவோம். முன்னாடி போயிட்டுங்க மூர்த்தி நான் வெளியே போட்டுருவோம். மணி 3 ஆகுது. லைட்டாக தூக்கம் வருதுங்க. இந்த ரோடு தாங்க சென்னை டு கல்கத்தா மெயின் ரோடு. நம்ம வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, அப்புறம் ஜார்க்கண்டு, பீகார்லாம் போகிற மாதிரி இருந்தால் இதுதாங்க மெயின் ரோடு. எல்இடி போடாதனால வெளிச்சத்தை பார்த்துக்குங்க. எல்இடி போடும்போது வெளிச்சத்தை பாருங்கள். டபுள் ரோடு ட்ரிபிள் ரோடு இல்லையா? டபுள் ரோடு தாங்கப்பா. இது ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடுங்கப்பா. இனி இச்சா வரத்துக்குன்னா 900 கிலோமீட்டர் 950 கிலோமீட்டர் ஒரே ரோடு. 950. அதான் மூர்த்தின டீ சாப்பிட போயிருக்காருங்க. வந்ததுக்கப்புறம் அப்படியே கிளம்பலாம். இனி ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடுங்க, எங்கேயுமே திரும்ப தேவையில்லை. 900 கிலோமீட்ரு 900 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட் ரோடு தான். இதில் தாங்கப்பா எல்லாம் அஸ்ஸாமு, அருணாச்சல் பிரதேஷ் இந்த பக்கம் போகிறது எல்லாமே இதுதான் மெயின் ரோடு. ஜார்க்கண்ட் வந்து எம்பி தானே? ஜார்க்கண்டாங்கப்பா. ஜார்க்கண்ட் வந்து தனி ஸ்டேட்டுங்கப்பா. அது அது இதுதான் போகணுமா? அது இதுதான். நேராக போனால் ஒடிசா அப்படியே ஜார்க்கண்டு. பீகார் இதில் தான் போகணும். வெஸ்ட் பெங்கால், மேகாலயா, மணிப்பூர் எதுக்கு போனாலும் இதுதான், இந்த ரோடு தான். சரி படுங்கப்பா, ஆனால் தூரம் லைட் ஆஃப் பண்ணுங்க. சரிங்க, நாமளும் படுத்து தூங்குவோம். நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டுங்க விஜயவாடா, விசாகப்பட்டினம், அப்புறம் ஸ்ரீகாகுளங்க, நெல்லூர் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேங்க. நெல்லூர் வந்துட்டு இப்போ அப்படியே நைட்லேயே பாஸ் பண்ணிடுவோம். அடுத்தது ஓங்கோல்னு ஒரு ஊர் இருக்குங்க, அதை பார்க்கலாம். ஏலூர், அப்படியே என்னென்ன பெரிய பெரிய ஊர் இருக்கோ எல்லா ஊரையுமே வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. மூத்தினா ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான். டோல்கேட்டில் இருக்குது. ஒரு வேளை ஆர்டிஓ இருந்தால் அப்பா வழி போட்டுருங்க.